வெல்கம் டு அவர் ரியாக்ட் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு மத்திய அரசாங்கம் வெளியிட்ட ஜாப் பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிடிஎஸ்லேருந்து வெளியிட்டிருக்க போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிடிஎஸ் நோட்டிஃபிகேஷனில் போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப் வேக்கன்சி வெளியிட்டிருக்காங்க. எத்தனை பணியிடம்னு பார்த்தீங்கன்னா 44,228 பணியிடம் இருக்குது. இந்த பணியிடத்துக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணணுன்றதை ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போதே கரெக்டாக அதுக்கான எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ எல்லாம் கவனமாக பாருங்கள், எதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ரியாக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு வரும். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்தியாவில் போஸ்ட் ஆஃபீஸில் எவ்வளோ காலி பணியிடம் இருக்குதுன்னா 44,228 காலி பணியிடங்கள் இருக்குது. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாப் ஃபுல்லாக தமிழ்நாட்டில் எடுக்கிறாங்கன்னா கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 4,000லேருந்து 5,000 வரைக்கும் எடுப்பாங்க. இப்போ ஆர்கனைசேஷன் எதுலேருந்து விட்டுருக்காங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்லேருந்து விட்டுருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான், பெர்மனன்ட் பேசிக்கில் எடுக்கிறாங்க. எத்தனை வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னா 44,228 வேக்கன்சி இருக்குது. ஜாப் லொக்கேஷன் நமக்கு தமிழ்நாடு. ஏன் தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், தமிழ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எலிஜிபிலிட்டி மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். உங்கள் கன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன், உங்கள் பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் போய் இங்கே ஜாப் வேக்கண்ட் இருக்கா அப்படின்னு கூட நீங்கள் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கலாம். இது நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறோம். யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அப்ளை பண்ணலாம். போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா டாக் சேவாக் எடுக்கிறாங்க, பிபிபிஎம், ஏபிபிஎம் எடுக்கிறாங்க. டாக் சேவாக் ஜாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சப் ஆஃபீஸ்லேயும் ஹெட் ஆஃபீஸ்லேயும் இருக்கும். பிபிபிஎம்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், இவங்க மோஸ்ட்லி பிரான்ச்குள்ளே தான் இருப்பாங்க, வெளியெல்லாம் போக மாட்டாங்க. ஏபிபிஎம்னா அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். டாக் சேவாக் என்ன பண்ணுவாங்கன்னா பேக்கிங் பண்ணுவாங்க, அப்புறம் டெலிவரி மேனாகவும் ஒர்க் பண்ணுவாங்க. அங்கே இருக்க வேக்கன்சி பொறுத்து உங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் என்ன வேக்கண்ட் அதிகமாக இருக்கோ அதுதான் நிறைய எடுப்பாங்க. பிபிபிஎம் என்ன பண்ணுவாங்கன்னா டிரான்சாக்ஷன், பிரான்ச்சுக்குள்ளே நடக்கிற எல்லா டிரான்சாக்ஷனும் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஏபிபிஎம் என்ன பண்ணுவாங்கன்னா டெலிவரி பண்ணுவாங்க, பிரான்ச்சில் இருக்க லெட்டர்ஸை எடுத்துகிட்டு போய் டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் நம்மளோட ஒர்க்காக இருக்கும். டோட்டலாக இது மூணுத்துக்கும் சேர்த்து 44,228 காலி பணியிடங்கள் இருக்குது. இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். பேசிக்காக இதை 10th மார்க் அடிப்படையில் தான் எடுக்கிறாங்க. அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே, ஆனால் 10th மார்க் பேஸ் பண்ணி தான் ஜாபுக்கு எடுக்கிறாங்க. ஏஜ் லிமிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 18 இயர்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் 40 இயர்ஸ் இருக்கணும். 40 இயர்ஸ்க்கு மேலே அப்ளை பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கேஸ்ட் படி ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. சேலரி பார்த்தீங்கன்னா பிபிபிஎம்க்கு ஸ்டார்டிங் 11,000 கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் லெவல்னால் 11,000, செகண்ட் லெவல்னால் 14,000 கொடுக்குறாங்க. இதுக்கு அடுத்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. டாக் சேவாக்கும் ஏபிபிஎம்க்கும் பேசிக் சேலரி 10,000 கொடுக்குறாங்க. பேசிக் சேலரி எவ்வளோன்னு பார்த்தாச்சு. இப்போ பிபிபிஎம்க்கு ஸ்டார்டிங் பேசிக் சேலரி 12,000னா ஹச்ஆர்ஏ 50% கொடுப்பாங்க. தென் அலவன்ஸ்லாம் சேர்ந்து உங்களுக்கு 20,000 கிட்ட சேலரி வந்துடும். இதான் நம்மளோட பெர்மனன்ட் சேலரினா கிடையாது, இன்க்ரிமெண்ட் போடுவாங்க. இப்போது அப்ளிகேஷன் ஃபீஸ் பற்றி யார் யாருக்கெல்லாம் ஃப்ரீன்னு பார்த்தீங்கன்னா உமன்ஸ், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்லாம் ஃபீஸ் கிடையாது. ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் மேலுக்கு மட்டும் 100 ரூபாய் இல்லைனா 200 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி மார்க் பேசிக்லாம் பார்க்குறாங்க, மெரிட் லிஸ்ட் மட்டும்தான் கால்குலேட் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன அதுக்கு மேற்கொண்டு படிச்சிருந்தாலும் ஓகே தான். இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டேட் 15 ஜூலை 2024, க்ளோசிங் டேட் August 5, 2024. எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஆல் இண்டியா லெவலில் எல்லோரும் அப்ளை பண்ணுறதுனால சர்வர் கொஞ்சம் எரராக தான் இருக்கும். நீங்கள் பார்த்துட்டே இருங்க, எப்போ நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்குதோ போய் அப்ளை பண்ணிவிடுங்க. ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். வெப்சைட்குள்ளே போய்ட்டு நோட்டிஃபிகேஷன் என்னென்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. தென் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிடுங்க. அப்ளிகேஷன் என்னென்ன டீட்டெயில் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் ஃபில் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் சப்மிஷன் கொடுக்கும்போது ரீசெக் ஒரு தடவை பண்ணிக்கோங்க, சப்மிட் கொடுத்துருங்க, அவ்வளோதான். அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் online.government.in போயிடுங்க. நம்மளோட வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். அப்ளிகேஷன் சப்மிஷன் டேட் கொடுத்துருக்காங்க 15/7/2024. அப்ளிகேஷன் போட லாஸ்ட் டேட் August 5, 2024. இப்போ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா என்னென்ன டிவிஷன் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நாம் தமிழ்நாட்டில் தான் போடுவோம். தமிழ்நாட்டை கிளிக் பண்ணோன்னா சர்வர் எரர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஏன் அப்படி வருதுன்னா இது ஆல் இண்டியா லெவலில் எல்லோரும் பண்ணுறதுனால அப்படி வருது. நீங்கள் பார்த்துட்டே இருங்க. எப்போது அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனாலும் நான் நெக்ஸ்ட் வீடியோ எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை போடுறேன். நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆன உடனே நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
எப்படி நம்ம ப்ராப்பராக அப்ளை பண்ணால் நம்மளை எடுப்பாங்க அப்படின்னு சில டிப்ஸும் ட்ரிக்ஸும் நான் சொல்கிறேன். ஸோ நம்ம சேனலோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும்.